யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் இனி அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிடையாதப்பா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கார். இது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, பல உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் தான். இந்த மனுஷன் உலக நாட்டு பிரச்சனையிலையும் கை வைக்கிறாரு, உள்ளூர் பிரச்சனையிலையும் கை வைக்கிறார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார். ஏன் இந்த பெயர் மாற்றம்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதுவும் இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய பிளானுக்கு எதிராக எகிப்து இன்னைக்கு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மற்றும் காசாவினுடைய பிரச்சனை மீண்டும் நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000க்கும் அதிகமான நபர்களை வெளியேற்றிருக்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தகவலும், முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து பாகிஸ்தானை விட்டு விலகியது சீனா என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் காசா. இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனேயாவது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு மிக உயரமான சில கட்டிடங்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. நிறைய மனிதர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அது ஒரு சிமெண்ட் கிரேவியார்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த காசா பகுதியை நாங்கள் முழுவதுமாக கையகப்படுத்த போகிறோம். காசாக்குள்ள இஸ்ரேலினுடைய இராணுவம் தொடர்ச்சியாக நிற்கும். காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை இஸ்ரேல் இராணுவம் செய்யும் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டத்தை எகிப்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. இந்த திட்டம் காசா மற்றும் அந்த ஒட்டுமொத்த பாலஸ்தீன பகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை முழுவதுமாகவே இஸ்ரேல் கையகப்படுத்துவதற்கான திட்டம் தான். அதற்கு வேறு பெயர் போட்டு தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த இந்த நேரத்தில் இதே எதிர்ப்பை இன்னைக்கு எகிப்தும் தெரிவித்திருக்கிறார்கள். போர் நிறுத்தம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு எந்த விதமான நாடுகளும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்காத நிலையில் இஸ்ரேல் செய்வது தன்னிச்சையான ஒரு செயல் மட்டும் கிடையாது, அது 2 நாடுகளை பாதிக்கும். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியை இஸ்ரேல் கையகப்படுத்தி அது என்னுடைய பகுதி தான், அதில் என்னுடைய இராணுவ வீரர்கள் நிற்க போகிறாங்க, அங்கே நாங்கள் போடுறதான் சட்டம் அப்படின்னு சொல்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் காசா பக்கம், பாலஸ்தீனம் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறத எகிப்து சொல்லியிருக்காங்க. எகிப்து சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. எகிப்தும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இன்னைக்கு பலவிதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட எகிப்து பாலஸ்தீனத்துக்கு உதவுவார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறது 1947 வரை டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஆனால் 1947 இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி அது அழைக்கப்பட்டதற்கான காரணம், நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் எல்லாத்துலேயுமே அமெரிக்கா பங்கு பெற்றது. அமெரிக்கா பங்கு பெற்ற யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கட்டாயத்தின் காரணமாக அதை சரிபார்ப்பதற்கும் அந்த யுத்தத்தினுடைய வெற்றியை பதிவு செய்வதற்கும் அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேவைப்பட்டது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார். வார் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்ப்பதற்கு மட்டுமே அமைக்கப்பட்ட அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நாளடைவில் டிஃபென்ஸ் சம்பந்தமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகுதான் 1947க்கு பிறகுதான் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போ உலக அளவில் பல யுத்தங்கள் இருக்குது. அந்த யுத்தங்களுக்கு தீர்வு அமெரிக்காவால் மட்டும்தான் முடியும், டொனால்டு ட்ரம்ப் ஆகிய என்னால் மட்டும்தான் முடியும், நான் நினச்சா மட்டும்தான் இங்கே அமைதி நிலவும், அதனால் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாமே கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலக நாடுகளுடைய அமைதிக்கு நாம் எப்போதுமே பங்கு பெறுவதும் குரல் கொடுப்பதுமாக இருப்பதால் யுத்தம் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத மாற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக புட்டின் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தான், உக்ரைனுக்கு ஆதரவாக நிறைய ஃபாரின் நாட்டை சார்ந்தவர்கள் அவங்களுடைய உக்ரைனுடைய இராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுடைய பிரைம் டார்கெட்டாக இருக்க போகுது. உக்ரைன் இராணுவ வீரர்களை அழிப்பதை விட உக்ரைனுக்கு உதவக்கூடிய வெளிநாட்டு இராணுவ வீரர்களை அழிப்பது அப்படிங்கிறது ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டாஸ்காக சொல்லியிருக்கார் புட்டின் அவர்கள். முக்கியமாக இன்னைக்கு பல நாடுகளும் உக்ரைனுக்கு உதவ வேண்டும், உக்ரைனுடைய இராணுவத்தில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் புட்டின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நிச்சயம் உக்ரைனுக்கு பெருத்த பின்னடைவு தான். மறுபடியும் எபோலா அப்படிங்கிறது பரவி இருக்கு DR காங்கோவில். இந்த DR காங்கோவில் இதுவரையிலும் 15 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதும் இப்போது புதிதாக இந்த எபோலா அப்படிங்கிறது பரவி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா மற்றும் ரஷ்யா நம்முடைய நண்பர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய சீனாவில் இணைந்து விட்டார்கள். இதற்கு மேலே இந்தியாவையும் ரஷ்யாவையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னும்
நாங்கள் அதனால தான் தனியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற தகவலையும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ டார்க்காக இருக்கக்கூடிய சீனாவில் இணைந்த இந்தியா மற்றும் ரஷ்யா 3 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இனி இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஆடக்கூடிய ஆட்டம் நடக்குமா, இல்லை மறுபடியும் அமெரிக்காவின் பக்கம் இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் வருவார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். NADRA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது அதை நேஷ்னல் டேட்டாபேஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஆதார் மாதிரி தான். கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் இந்த NADRAல இதுவரையிலும் ரெஜிஸ்டர் செய்யவில்லை அப்படின்னும், அதனால் அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படலாம், இல்லை மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எந்த விதமான அலவன்ஸும் கிடைக்காமல் போகலாம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மியான்மரினுடைய ஆங் சுங் சுகி அவர்கள் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உடல்நிலை பாதிப்படைந்து இருப்பதாகவும் சீக்கிரமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் ஆங் சுங் சுகி அவர்களுடைய மகன் இன்று தெரிவித்திருக்கிறார். காசா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பில்டிங் எல்லாத்தையுமே மறுபடியும் உடைக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல். ஆப்கானிஸ்தான் எர்த்குவேக்கால பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறது ரஷ்யா. ஆனால் அதே ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நிற்கிறது அமெரிக்கா என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 80 லட்சம் மனிதர்கள் வெனிசுலாவை சார்ந்தவர்கள் தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவுக்கு எதிராக போர் புரிவதற்கு அப்படின்னு சொல்லி மதுரை அவர்கள் சொல்லியிருப்பது அமெரிக்கா வெனிசுலாவினுடைய அடுத்த கட்ட ஒரு நிகழ்வா இல்லாட்டி ஒரு விரிசலாக பார்க்கலாம். ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.